ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009ஆம் ஆண்டுல நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த ஆசிரியர்களுக்கான அந்த தகுதி தேர்வை கட்டாயமாக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் 5 ஆண்டுகள்ல ஓய்வு பெற உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறுவதற்கான காலக்கெடுவை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீடித்து கடந்த மே மாதமும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான அந்த தகுதி தேர்வுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்ணை 55%இருந்து 50%, பட்டியலின மற்றும் அந்த பழங்குடியினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் 45%இருந்து 40%, குறைத்து கடந்த ஜனவரி மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதே போல பொது தேர்வினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60%இருந்து 50% குறைக்க கோரி 2010ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பொது பிரிவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த மனுவில் பீகார் மாநிலத்தில் 50% குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது போல தமிழகத்திலும் குறைந்தபட்சம் நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். மேலும் இந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பிக்க பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கு 50% மதிப்பெண்கள் மட்டுமே நிர்ணயிக்க அறிவிப்பாணை வெளியிட கோரியும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இது தொடர்பாக அளித்த அந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கவில்லை என்று கூறிய மனுதாரர்கள் அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்களை 50% குறைப்பது தொடர்பான பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த வழக்குதான் நீதிபதி பி டி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தபோது அந்த பொது பிரிவினருக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொள்கை முடிவை நீதிமன்றத்தில் தெரிவிக்க ஏதுவாக வழக்கு விசாரணை ஜூலை 24ஆம் தேதி தள்ளி வைத்த நீதிபதி அதுவரை அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள